காளஹஸ்தி கோபுரம் ஏன் கீழே விழுந்தது என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி மகாதேவன் அவர்கள். கோயில் கோபுரத்துக்கு அருகேயே மிகப்பெரிய கட்டுமானங்கள்லாம் அங்கே செஞ்சுருக்காங்க, லாட்ஜ் கட்டியிருக்காங்க, போர்வெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால 500 வருட பழமையான கோபுரம் இடிந்து தரைமட்டமாக இருந்தது. கோயிலுக்கு அருகே இப்படிலாம் செய்வீங்களா? திருவண்ணாமலை கோவில்ல என்ன பிரச்சனை? 16 கால் மண்டபம் நடுவுல இருக்கு. அதை சுற்றி சும்மா ஒரு பேரளவுக்கு 1.5 அடிக்கு கேப் விட்டு கடையா கட்டிட்டு ஃபுல்லா. அது மாத்திரம் இல்ல, இது கீழ்த்தளம் மேல் தளம் ரெண்டுலயும். நல்ல வேளை இந்த மண்டபத்தையுமே இடிச்சுட்டு அது அடுத்த ஸ்டேஜா இருக்கும். அதுக்கு ஒரு அறிவிப்பு இன்னும் வரல. சந்தேகமாக நான் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதையும் சொல்கிறேன். இவர்கள் கட்டுமானத்தை தொடங்கிவிட்டார். அந்த கான்ட்ராக்டரிடம் ஏதாவது தொகை பெற்றிருப்பார்கள். அந்த தொகையை அவர் திரும்பி கேட்டிருப்பார். இல்ல அங்கேயே உங்களுக்கு வேற கட்டுமானம் தருகிறோம் என்று சொல்லி இதை ஆரம்பித்திருப்பார்கள் என்றே சொன்னேன். நீதிமன்றத்தில் இப்படியே நான் சொன்னேன். நீங்க தொல்லியல் ஆணையம்னு பலமுறை சொல்லிட்டீங்க. தொல்லியல் ஆணையம்ங்கிறது அந்த சட்டத்தின்படி யார் நியமிக்க வேண்டும், அதில் யார் உறுப்பினராக இருக்க வேண்டும், அது பற்றி ஏதாவது கிளாரிட்டி இருக்கா? அந்த தொல்லியல் ஆணையம்ங்கிறது இருக்கா? தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம இந்த தொடரில் முதல்ல நம்ம கள்ளழகர் கோவில் பற்றியும், அந்த கோவிலில் சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்படும் கட்டடங்கள் பற்றியும், அதற்கு எதிராக வந்திருக்கக்கூடிய வழக்கு பற்றியும் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தோம். திரு டி.ஆர். ரமேஷ் தலைவர், ஆலய வழிபடுவோர் சங்கம். அந்த தொடர்ச்சியில் அங்கே பேசும்பொழுதே, அந்த கள்ளழகர் கோவில் தொடர்பாக பேசும்பொழுதே அவர் சொல்லியிருந்தார், திருவண்ணாமலையிலையும் இதே மாதிரி அப்படின்னு. இப்போ எதற்கு நம்ம அதையே ஆழமாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோடு நாம் திருவண்ணாமலை பற்றி பேச போகிறோம். அங்கே என்ன பிரச்சனை, அங்கே வழக்குகள் இருக்கா, அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நல்லா விரிவாக பார்த்து விடுவோம். வணக்கம் ரமேஷ். வணக்கம். திருவண்ணாமலை கோவிலில் என்ன பிரச்சனை? திருவண்ணாமலை கோயிலிலும் ஒரு வணிக வளாகம் தான் முதலாவதாக வழக்காக வந்தது. இது 2023 வணிக வளாகம் கட்டுவது என்று அரசாணை வெளியிட்டு விட்டார்கள். அது அரசாணை GO 336 என்ற எண் கொண்ட அரசாணை. அதாவது ராஜகோபுரம் இருக்கிறது இல்லையா திருவண்ணாமலையில், சரி, மிக அழகான மிக கம்பீரமான ராஜகோபுரம். அதற்கு எதிரே கோயிலுக்கு சொந்தமான ஒரு திறந்த வெளி. இந்த திறந்த வெளி நடுவில் 16 கால் மண்டபம் இருக்கிறது. மற்றபடி அங்கே திறந்த வெளி இருக்கிறது. அங்கே ஆக்கிரமித்தெல்லாம் கடைகள் வைத்திருந்தார்கள். அந்த கடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு 150 சிறிய கடைகள் கட்டுவதற்காக அரசாணை வெளியிட்டு விட்டார்கள். இதுவும் சட்டசபை அறிவிப்பு என்று சொல்லி அதை ஆரம்பிக்க முற்பட்டார்கள். 6.5 கோடி செலவுல திட்டம். இது கட்ட ஆரம்பிச்சு அந்த படங்கள் எல்லாம் நோக்கம் புரிஞ்சுப்போம். கோவிலுடைய உபரி வருமானத்தை எடுத்து கோவிலுடைய நிலத்துல பொழுது வெட்ட வழியாக அல்லது ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இடத்துல ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு ஒரு வணிக வளாகத்தை கட்டுவது. கட்டினால் அதிலிருந்து வருமானம் வரும். அதே கோவிலுக்கு தான் போக போகுது. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இப்போ நம்ம கோயிலை ஒரு வணிக நோக்கில் நடத்துவதில்லை. அப்புறம் கோயிலுடைய இடங்கள் அவை எப்படி பயன்பட்டு வந்தன, ஆக்கிரமிப்பு முன்பாக எப்படி பயன்பட்டு வந்தன, எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி. திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மிக மிக பிரபலமான கோயில். கள்ளழகரில் ஒரு பெரிய உற்சவம், வைகை ஆற்றில் இறங்குவது. அங்கே வேறு உற்சவம் நடந்தாலும் இதுதான் பிராதானியமான உற்சவம். திருவண்ணாமலையில் மாதந்தோறும் உற்சவம் நடக்கும். ஏதாவது ஒரு விழா நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த தேரோட்டம் பெரிய விழா, அப்புறம் அந்த தீப தரிசனம் அது பெரிய விழா, கார்த்திகை கிரிவலம் பௌர்ணமி. ஆமா, ரொம்ப பெரிய அளவுல போய்கொண்டிருக்கிறது. திருவிழா கிடையாது, அது பக்தர்களுடைய நேர்த்தி வழிபாடு. இந்த சுவாமி புறப்பாடு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மாதம் ஒரு உற்சவம். குருவாயூரப்பா உன் கோயில் என்றும் திருநாள் தானப்பான்னு சொல்ற மாதிரி திருவண்ணாமலையிலும் என்றும் திருநாள் தான். அங்க இந்த 16 கால் மண்டபத்தில் தான் சுவாமி எழுந்தருளி
அம்மாவுடன் எழுந்தருளி அந்தந்த உற்சவத்துக்கு பிறகு புறப்பாடெல்லாம் அங்கே தான் நடக்கும். கோயிலேருந்து புறப்பட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்து ஒரு தரிசனம். அப்போ அந்த இடத்துல திருவிழாவை பொறுத்து 5000 பேர், அதை சுற்றி மக்கள் கூடுவார்கள். 5000 பேரோ 50,000 பேரோ கூடுவார்கள். அதற்கு அந்த இடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய இடம். இப்போ அங்கே கடைகளை கட்டிட்டா என்ன அப்படின்னா, அந்த பிளானை நீங்கள் பார்க்கணும். அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிற மக்களுக்கு நீங்கள் காட்டலாம். மிக மிக நெருக்கமாக இந்த 16 கால் மண்டபத்திலேருந்து ஒரு 1.5 அடி தள்ளிலாம் இந்த கடைகள்லாம் இருக்கு. அப்போ 16 கால் மண்டபம் நடுவில் இருக்கு. அதை சுற்றி சும்மா ஒரு பேரளவுக்கு 1.5 அடிக்கு கேப் விட்டுட்டு கடையா கட்டிட்டு ஃபுல்லா. அது மாத்திரம் இல்லை, இது கீழ்த்தளம் மேல்தளம் ரெண்டுலையும். நல்ல வேலை இந்த மண்டபத்தையுமே இடிச்சிட்டு அது அடுத்த ஸ்டேஜா இருக்கும். அதுக்கு ஒரு அறிவிப்பு இன்னும் வரல. நீங்க இந்த பர்மா பசார் கடையெல்லாம் பார்ப்பீங்க. ஆமா, அது மாதிரி புறா கொண்ட மாதிரி கடையை கட்டிகிட்டே போகணும். அப்படின்னா எவ்வளோ பேரை இவங்க கட்சிக்காரர்களையோ இவங்களுக்கு வேண்டியவர்களையோ சலுகை கொடுத்து எங்கே வைக்கலாம், இல்லை அதில் சம்பாதிக்கலாம் என்ற நோக்கமாக இருக்கலாம், தெரியவில்லை. அது தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இந்த 150 கோயிலை கட்டுறேன்னு சொல்லி அந்த அஸ்திவாரம்லாம் தோண்ட ஆரம்பித்தேன். இப்போ நம்மளுடைய கோபுரங்கள் இருக்கின்றன இல்லையா, அதோடைய இது பார்த்தோம்னா அதுக்கு ஆழமான அஸ்திவாரம் இருக்காது. அப்படியே ஜஸ்ட் கற்களை பைலப் பண்ணி ஒண்ணுமே ஒரு பியூட்டிஃபுல் ஈக்லிபிரியம் கால்குலேட் பண்ணி அவங்க கட்டியிருப்பாங்க. முக்கியமான நோக்கம் என்னன்னா, நான் தப்பா சொன்னா நீங்க திருத்தலாம். இந்த பூகம்பம் ஏற்படும் போது ஆழமான அஸ்திவாரம் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் தான் முதலில் பாதிக்கப்படும். மண் குடிசைகளில் விரிசல் வராது, ஹைரைஸ் பில்டிங்ல வந்துடும். அது மாதிரி இது இன்றைக்கு இந்த கோபுரம் கட்டி விடலாம், இது 300-400 வருடங்கள் தாங்க வேண்டும், 1000 வருடங்கள் தாங்க வேண்டும். அதனால அந்த காலத்திலேயே கட்டமைப்பு எல்லாம் ஜாக்கிரதையாக செய்து. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வேற வேற கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிங்க, பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னா இதோட ஈக்லிபிரியம் அஃபெக்ட் ஆகும். நான் அப்போ வந்து டெல்லியில் இருக்கேன். இந்த படங்கள்லாம் வந்தபோது இந்த பிளான்லாம் என் கைக்கு வருது. ஒரு கோயில் அன்பர் எனக்கு கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, 1920 வாக்கில் அந்த முன்புறம் இருக்கின்ற இடத்தை பற்றி ஒரு வழக்கு வருது. அது கோயிலுக்கு சொந்தமா நகராட்சிக்கு சொந்தமா என்ற ஒரு வழக்கு. அது கோயிலுக்குத்தான் சொந்தம், நகராட்சிக்கு இல்லை. மேலும் இந்த இடத்தில் கடைகள் எல்லாம் கட்டக்கூடாது என்று மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீர்ப்பையும் அந்த அன்பர் அனுப்புறாரு எனக்கு. அப்போ நான் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் வேற வழக்குக்காக நாங்கள் போயிருக்கேன். இந்த வியாழக்கிழமை கோயில் அமர்வு மதியம் உட்கார்ந்து கேட்பார்கள் வழக்குகள் எல்லாம். சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை, இங்கே ஹைகோர்ட்டில். அப்போ வந்து கோயில் அமர்வில் இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய திரு மகாதேவன் ஆதிகேசவ அவர் 2 பேர் வந்து பல வழக்குகள் விசாரித்து கொண்டிருப்பேன். அப்போ நான் இது கையில் நான் வழக்கும் போடலை, ஒன்றும் போடலை. என்கிட்ட இந்த விஷயம் வந்திருக்கு, வெறும் பேப்பர்ஸ் இருக்கு, பிக்சர்ஸ் இருக்கு. நான் உடனே என்ன பண்ணுறேன், என்னுடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு சிலருக்கு இதை அனுப்பி அதை பிரிண்ட் அவுட் போட்டு அதை தொகுத்து நீதிமன்றத்தில் நான் சொல்லும்போது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவர்கள் அது மாதிரி ஏற்பாடு செய்திருந்தார். அது என்ன நடைமுறை? அதாவது வழக்கு நடக்கும் பொழுது எந்த வழக்கறிஞரும் முன்னாடி லிஸ்ட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து இப்பவுமே அவசியம் இருக்கு. இது அவசர வழக்கு. சில சமயம் நம்ம நீதிமன்றத்திலே பார்க்குறோம். நீதிமன்றம் திறந்தோடனே இல்லை, நீதிமன்றத்தில் விடுமுறையில் இருக்கும்போது கூட சில அவசர காரியத்துக்காக நீதிபதி வீட்டுக்கே போய் கொடுக்கணும். இது மாதிரி நான் பழனியில் விடுமுறையின் போது சென்று ஒரு உத்தரவு வாங்கியிருக்கேன், பழனி கோயில் விஷயமா. அதை பற்றி பிறகு பேசுவோம். இது மாதிரி இந்த வழக்கு வேற லிஸ்ட் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரிக்க போகிறார்கள். அவர்கள் அமர்ந்தவுடன் நான் ஒரு மென்ஷனிங்னு சொல்லுவாங்க, நான் நீதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த மாதிரி திருவண்ணாமலையில் அவசரமாக வணிக வளாகம் கோயில் ராஜகோபுரத்துக்கு எதிராக கட்டுறாங்க. இது அனுமதிக்கப்பட்டால் ராஜகோபுரத்திற்கும் ஆபத்து, மேலும் அந்த திறந்த வெளியும் பாதிக்கப்படும். 6 கோடி ரூபாய் செலவு செய்வதாக இருக்கிறார்கள் என்ற ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி அந்த படங்களை எல்லாம் கொடுக்கும்படியாக ஏற்பாடு செய்து அவர்கள் படங்களை எல்லாம் பார்க்கிறார். பார்த்த உடனே அவர்கள் அரசு தரப்பு வக்கீலே கேட்கிறார், இதெல்லாம் இப்பொழுது நடைபெறுகிறதா? இந்த இவர் படங்கள்லாம் ஃபோட்டோலாம் கொடுத்துருக்காரு, இந்த பிளான் கொடுத்துருக்காரு, இதுபடி தான் நடக்குதா அப்படின்னா அரசு தரப்பு அவருக்கு ஒரு காப்பி கொடுக்குறோம்ல, அவரும் பார்த்துட்டு ஆமாம் இது அரசாணை வெளியிட்டிருக்கோம், சட்டசபை அறிவிப்பு அப்படி. 2 நீதிபதிகளுக்கும் மிக்க அதிர்ச்சி. உங்களுக்கு காளஹஸ்தி கோபுரம் ஏன் கீழே விழுந்தது என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி மகாதேவன் அவர்கள். கோயில் கோபுரத்துக்கு அருகேயே மிகப்பெரிய கட்டுமானங்கள்லாம் அங்கே செஞ்சுருக்காங்க, லாட்ஜ் கட்டியிருக்காங்க, போர்வெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால 500 வருட பழமையான கோபுரம் இடிந்து தரைமட்டமாக விழுந்தது.
கோயிலுக்கு அருகில் இப்படிலாம் செய்வீங்களா? இப்போ வந்து அப்போ அந்த நேரம் வந்து 2:45, ஒரு 10-15 நிமிஷம் விசாரிச்சிட்டாங்க. இப்போ 2:45 ஆச்சு. உடனடியாக ஆணையரை தொடர்பு கொண்டு இந்த வேலையை இந்த உடனடியாக நிறுத்துங்கள், எனக்கு 4 மணிக்கு வேலை நிறுத்தப்பட்டு விட்டது என்று உறுதி செய்யுங்கள், 4 மணிக்கு நாம் மீண்டும் இதை பற்றி பேசுவோம். நான் வழக்கு போடலை, ஆனால் அவசர வழக்கு, இது அனுமதிக்கப்பட்டால் கோயில் பாதிக்கப்படும், தொல்லியல் நன்மை பாதிக்கப்படும் என்பதற்காக அவர்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் உத்தரவு போடுகிறார்கள். அதன் பிறகு நான் வழக்கு போடுகிறேன், அதில் தடை உத்தரவு. அந்த 4 மணிக்கு அவங்க உறுதி செய்கிறாங்க, கட்டணம் இன்னி வரைக்கும் செய்யறேன். அந்த வழக்கு 23 கடைசியில் வந்தது. அதுக்கப்புறம் 24 நான் வழக்கு போடுறேன். என்னுடைய வழக்கு 1ஆம் அவர் முன்னாடி வந்து அந்த தடை உத்தரவு தொடர்கிறது. இப்போ அதை வந்து இப்போது இது வரைக்கும் அங்க வேலை அப்படியே நிறுத்தப்பட்டது. இப்போ வந்து அதை வேறு அமர்வு விசாரிக்கிறது. மாண்புமிகு நீதிபதிகள் திரு சுரேஷ்குமார் அவர்கள், திரு சவுந்தர் அவர்கள், அது கோயில் அமர்வு அந்த பெஞ்சில் இருக்கு, அவங்க விசாரிக்கிறாங்க. இப்போ வணிக வளாகம் கட்டுவது கோயில், நீங்க கேட்டீங்க, அதான் என்னுடைய கேள்வி, என்ன தப்பு? ஆமா, சட்டத்தில் வந்து சில தர்ம காரியங்களைத்தான் அனுமதித்திருக்கிறார்கள். கோயிலுடைய நோக்கம் என்னவென்றால், கோயிலுக்கு எழுதி வைக்கப்பட்ட கட்டளைகள் என்ன, ஸ்பெசிபிக் என்டோமெண்ட்ஸ் இருக்கும், ஜெனரல் என்டோமெண்ட்ஸ். ஸ்பெசிபிக் என்டோமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி இந்த உற்சவத்துக்கு இல்ல இந்த பாடசாலைக்கு அல்லது இத்தனை பேருக்கு உணவளிக்க அப்படின்னு இருக்கும். அதை வந்து அதுக்கு தான் உபயோகப்படுத்தலாம். அதை வந்து வேற எதுக்கும் மடைமாற்ற முடியாது. அதுல மிக அதிகமாக உபரிநிதி இருந்தால் அப்பொழுதும் நீதிமன்ற அனுமதி எல்லாம் பெற்று பண்ணலாம். இப்போ வந்து கோயிலுடைய நோக்கத்திற்கு தாண்டி உங்களுக்கு உபரிநிதி வருது, திருவண்ணாமலையில கூடுதலாக வருது, கோயில் பூஜைக்கு போக எல்லாம் போக. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, என்னென்ன செலவுகள் செய்யலாம் என்று பிரிவு 66 சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லூரி கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், அனாதை ஆசிரமம் வைக்கலாம், கோசாலை வைக்கலாம், மருத்துவமனை வைக்கலாம், சிற்பக்கலைக்காக கல்லூரி தொடங்கலாம். இப்படி ஒரு பல விதமான இது கொடுத்துருக்க அறச்செயல்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அறச்செயல்களுக்கு செய்வதில் எந்த தவறும் இல்லை. இதை எடுத்து வணிக வளாகம் கட்டுகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சேன்னா அதில் 2 நோக்கம் ஆட்சியாளருக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஒரு இது வந்து கோயில் பணத்தை காலி பண்ணிடணும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ கட்டுமானங்களில் போய் காலி பண்ணாக்க அதில் அவர்கள் லாபம் பார்க்கலாம். இது என்னுடைய அபிப்பிராயம். இதை நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறேன். அப்போது கட்டுமானமாக கொண்டு போகணும். சரி, இவ்வளோ கோயில் இருக்கே தமிழ்நாட்டில், பூஜை இல்லாமல் இருக்கே, கட்டுமானங்கள் இடிந்து இருக்கின்றனவே, அதையெல்லாம் பார்க்கறது இல்லை. இவங்க யானைக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக நீதிபதிகளே வந்து ஆய்வு செய்தார்கள். அப்போ வந்து பார்த்தா யானைக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. கல், சிமெண்ட்டு, இரும்பு, இதுதான் இவர்கள் நோக்கமாக இருக்கே தவிர இந்து மதம், அறச்செயல்கள், வேதம், ஆகமம், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த தடை உத்தரவு இருக்கு, இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது. 9/1/2025 வேற வழக்கில், நந்தீஸ்வரர் கோயில் வழக்கில் மாண்புமிகு 1ஆம் அமர்வு நீதிபதிகள் வணிக வளாகம் கட்டக்கூடாது என்று தெல்ல தெளிவாக தீர்ப்பளித்து விட்டார்கள். இது கோயிலின் நோக்கங்களில் ஒன்று கிடையாது, பிரிவு 66 அனுமதிக்கப்பட்ட விஷயமும் கிடையாது, கட்டக்கூடாது என்று சொல்லி விட்டார்கள். செட்டில்டு லா இப்போதைக்கு நமக்கு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறார்கள். ஓகே, சோ உச்சநீதிமன்றம் போனோடனே இவருடைய மேல்முறையீடு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. ஓகே, அப்ப செட்டில்டா நமக்கு வந்து தமிழகத்துல ஒரு இந்து கோவில் அதோடைய நிலத்துல வணிக வளாகம் கட்டக்கூடாது. கோயில் பணத்தை வைத்தோ நிலத்தை வைத்தோ வணிக வளாகம், பிற பணத்தை வைத்தும் கூட கட்டக்கூடாது, பண்ணக்கூடாது. இப்போ மனைகள் வாடகைக்கு விடுறாங்க. அதாவது 3 விதமான அசையா சொத்துக்கள் கோயில்களுக்கு இருக்கின்றன. விவசாய நிலங்கள், இந்த விவசாய நிலத்திலே வெட்லேண்ட்ஸ், ட்ரைலேண்ட்ஸ்னு நஞ்சை புஞ்சை அது இருக்கு. அப்புறம் மனைகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், காலி மனைகள். இப்ப நீங்க அதாவது வீடுகள் அல்லது அலுவலகங்கள்லாம் இல்ல எம்டி பிளாட்ஸ், அதுல பிளாட்டை தான் வாடகைக்கு விடுறீங்க. அப்ப அதுக்கு மேல ஏதாவது, அதுக்கு மேல அவங்க வந்து அனுமதி பெற்று கட்டிக்கொள்ளலாம். ஆனா கோவில் வந்து கட்டாது. கோவில் கட்டாது. நிலத்தை நான் வந்து குத்தகைக்கோ வாடகைக்கோ கொடுக்குறேன். நிலத்தை ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு வாடகை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கிரீன்வேஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிரவுண்டு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இருக்குது. சென்னை கிரீன்வேஸ் மிக மதிப்புள்ள இடம், உங்களுக்கு தெரியும். சரி, அதே மாதிரி சென்னை அடையாறில் 30 ஏக்கர் நிலம் அன்றைக்கு, இன்றைக்கு வந்து ஒரு 500 கிரவுண்டு.
இது வந்து அருணாச்சலபுரங்கிற இடத்துல அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமாக நிலங்கள். சரி, இப்ப இந்த நிலத்தை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் கோயில் நிர்வாகத்தில் அனுமதி பெற்று அவர் ஒரு கடையோ வீடோ வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் ரெசிடென்ஷியல் பர்பசஸ் வீட்டு மனைக்காக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் கோயில் சொத்தின் மதிப்பில் 0.1% மாத வாடகையாக கொடுக்க வேண்டும். கைட்லைன் வேல்யூ சொல்கிறோம் இல்லையா, அதில் 0.1% மந்த்லி. சரி, இதை நீங்கள் வணிக நோக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு கடை கட்டியிருக்கேன், ஒரு ப்ரெஸ் வச்சுருக்கேன், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டல் வணிக நோக்கத்தில் நடக்குது அப்படின்னாக்க நீங்கள் 0.3% வாடகை கொடுக்கணும் கோயிலுக்கு. கோயில் கட்டாது. இது எல்லாமே கிளியர்லி எல்லாமே சட்டம் இருக்குது, அதுக்கு அரசாணைகள் இருக்கின்றன, விதிகள் இருக்கின்றன. இவற்றை பின்பற்றி, ஏன்னா 60 வருஷம் வந்து பழமையான சட்டம், 70 வருஷம் பழமையான சட்டம், அதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் மனைகளை வாடகை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மேலே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் வந்து விசாரணை நடத்தி ஆட்சேபனைகள்லாம் பெற்று அப்படி தான் ரெனியூ பண்ணுறதுக்கு. ஸோ எனி கேஸ் யார் இருந்தாலும் அந்த 0.1%, 0.3% கைட்லைன் வேல்யூ உங்களுக்கு வரணும். நிலத்தை வாங்குறீங்க, நீங்கள் கடை கட்டுறீங்க அனுமதி பெற்று, யாரும் ஆட்சேபனை சொல்ல போகிறதில்ல. ஓகே. அதே சமயம் நான் இது வாங்குறேன், நான் இங்கே ஒரு கசாப்பு கடை வைக்கிறேன்னா ஆட்சேபனை அது இருக்கா, அதெல்லாம் அது என்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறோம், அதை வந்து சாதாரணமாக இதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு சாராய கடை வைக்கிறேன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூட மயிலாப்பூரில் வந்து ஒரு மயிலாப்பூர் கிளப்னு ஒன்று இருக்குது. இந்த மயிலாப்பூர் கிளப்லேயே அவங்க என்ன கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னாக்க, இதை வந்து நீங்கள் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு வழங்குவதற்கோ இல்லை மது அருந்துவதற்கோ அதை செய்யக்கூடாது அப்படின்னு. அதை ஒத்துக்கொண்டு தான் அவர்கள் அதை எடுத்திருக்காங்க. கிளப்புங்கிறது சாதாரணமாக நம்ம கொடுக்க மாட்டோம் கோயிலில் அப்படின்னு சொன்னால் கூட, இந்த மாதிரி செய்கிறோம், இதில் ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இது இவ்வளோதான் இருக்குது அப்படின்னா சரி எடுத்துக்கங்க இல்லையா. இது மாதிரி இந்த மனைகள். இங்கே ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின் இருக்கு, நான் கேட்டுறேன், சொல்லுங்க. பிற மதங்களுடைய பிரச்சாரத்துக்கு அந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம்? கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனால் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய சொத்துக்களில் மனைகளில் பிற மதத்திற்கு கொடுக்கக்கூடாது என்று அரசாணையே இருக்கிறது. நீங்க அந்த இதை வந்து வேற்று மதத்தினருக்கு வாடகைக்கு கொடுக்காதீங்க, பிரச்சனை வரும்னு அரசாணையே சொல்கிறது. 1950-60 போடப்பட்ட அரசாணை. அதனால நீங்க வந்து உங்களுக்கு அடிப்படை விரோதமா நீங்க எப்படி ஒத்துக்க முடியும்? இல்லை, அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஆமா, இதெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்காங்க, அதை யாரும் அப்படி அனுமதிக்கவும் மாட்டாங்க. ஆனால் கங்காதரேஸ்வரர் கோயிலில் சர்ச்சு கட்டியிருக்காங்க. அதனால தான் கேட்குறேன், நான் சில தகவல்கள் இருக்கிறதுனால தான் கேட்குறேன். சால்வேஷன் ஆர்மின்னு ஒரு சர்ச் இருக்கு, அவங்க வாடகையும் கொடுக்கல, குதிரை கீழே தள்ளி குழியும் பறிச்சுதான், அந்த கதையில் இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்க இல்லாட்டால் எடுக்க வைப்போம், அது வேற விஷயம். இப்போ கட்டடங்கள், இந்த மூன்றும் தான் இது இருக்கு, சொத்துக்கள். இந்த சொத்துக்களை எப்படி வாடகைக்கு விடலாம், எப்படி பராமரிக்கலாம் எல்லாம் விதிகள் தெளிவாக இருக்கின்றன. இப்போ வந்து கோயில் இடத்திலேயே நான் கடை கட்டுவேன், கோயில் உள்ளேயே கடை, கோயில் உள்ள கடை கட்டுறதான மதுரையில் தீ விபத்து. கரெக்ட். இதற்கெல்லாம் எதிராக சட்டங்கள் இருக்கின்றன, இருந்தாலும் கடைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா அவ்வளோ கடை இருக்கும், உள்ளுக்குள்ள பால்கோவா வித்துட்டு இருப்பாங்க, பலூன் விற்பாங்க, செல்போன் கவர்லாம் விற்பாங்க, செல்போனே விற்கிறாங்களோ தெரியாது. சங்கரன் கடைகள் இருக்கிறது. சார், நம்ம மூணா பிரிப்போம் புரிதலுக்காக. கோவிலுடைய வெளி மதில், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய இடங்கள். இது ஸ்ரீரங்கம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், அதை தனியா கூட எடுத்துப்போம். ஆமா, ஊரே உள்ளுக்குள்ள இருக்கும்போது அதை என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல, அந்த கோயில் அதோடைய நடைமுறையே அப்படிதான். அது மட்டும் தவிர்த்துட்டு பார்த்தா வெளிமதில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள், அடுத்தது கோவிலை ஒட்டி உள்ள கோவில் நிலங்கள், அடுத்தது இந்த கோவிலை ஒட்டியுள்ளங்கிற பவுண்டரியை விட்டுட்டு அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய நஞ்சை, புஞ்சை, காளிமனை. ஆமா, ஓகே. அப்ப கோவில் வளாகத்தை ஒட்டி உள்ள பகுதிகளை டிமார்க் பண்றதை பத்தி நான் கேட்டேன். பட் டிமார்க்கிங் இருக்குன்னு வச்சுப்போம், டிமார்கேஷன். அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய நஞ்சை, புஞ்சை நிலங்களை நீங்கள் குத்தகைக்கு விடலாம், வாடகைக்கு விடலாம், காலி மனைகளை வாடகைக்கு விடலாம், கட்டடங்களையும் வாடகைக்கு விடலாம். கட்டடங்கள் கட்டடமாகவே இருக்கு, உங்களுக்கு அப்படியே யாரோ டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் வாடகைக்கு விடலாம். அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை பெறலாம். அந்த நிலத்தில், அந்த கட்டுமானத்தில் என்ன செயல்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு தெளிவு இருக்கு.
நிச்சயமா தர்மத்துக்கு விரோதமான, இந்து தர்மத்துக்கு விரோதமான, அந்த கோயில் கொள்கைக்கு விரோதமான செயல்பாடுகள் அங்கே நடக்கக்கூடாது. நிச்சயமாக. பர்ஃபெக்ட். இப்ப நீங்க பேசுறது கோவிலை ஒட்டி உள்ள கோவில் நிலம், கரெக்டா? ஆமா. திருவண்ணாமலையில நீங்க பேசுறது கோவிலை ஒட்டி உள்ள கோவில் நிலம். இத வந்து கொஞ்சம் யூனிக் ஸ்டேட்டஸ். அது கோயிலுக்கு அந்த மதிலுக்கு வெளியில தான் இருக்கு. அதான் கோவிலை ஒட்டி உள்ளங்கிறேன். ஆனா அதுவும் கோயில் தான். என்ன காரணம்னா அந்த 16 மண்டபம் வந்துருச்சு. திருவிழாக்கள் நடக்கின்ற இடம்னு அது அறியப்படுகின்ற இடம். ஓகே. அப்போ ராஜகோபுரம் வாயில் அதற்கு எதிராக இருக்கின்ற இடம் மண்டபம், இதுவும் கோயில் இடம் தான். கோயில் நந்தவனம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கோயில் உள்ளேயும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். அப்ப நந்தவனத்துல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு வர இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் இங்கேயும். ஓகே. அப்போ இந்த இடத்தில் இவர்களால இப்ப வணிக வளம் கட்ட முடியாது. என்ன காரணம்னா 9/1/25 வேற தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து விட்டது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வழக்குல ஒரு வாரத்துக்கு முன்னாடி முதலாம் அமர்வு கோயிலில் பணத்தை வைத்து வணிக வளம் கட்ட மாட்டோம் என்று சுற்றறிக்கை விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க திரும்ப தீர்ப்பு என்ன வந்தாலும் அதை மீறுவோம் என்ற செயல்பாட்டிலேயே இருக்கிறதால அது. சரி, இப்போ இந்த வழக்குக்கே வருவோம். இந்த வழக்குல GO 336 ரத்து செய்யப்பட வேண்டும், இதுவரை செலவு செய்த பணம் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய வழக்கு. உங்களுடைய வழக்கு. ஆமா, இதை முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒன்றும் தீர்ப்பு வரல, இறுதி தீர்ப்பு வரல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து மாண்புமிகு நீதிபதிகள் முன்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை ரைட்டிங்ல கூட வரல, ஓரலாக தான் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ திருவண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மிக அதிகமான நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதனால அந்த இடத்துல ஒரு காத்திருப்பு மண்டபம் கட்டுகிறோம். ஒரு வரிசை இந்த திருப்பதிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒன்று கட்டுறோம், அந்த இடத்துல அதுக்கு பயன்படும் அப்படின்னோடனே நீதிமன்றத்தை என்ன யோசிக்கிறது, நீதிபதிகள் என்ன யோசித்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றால், ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது, இது வேணால் ஒரு பகுதியை வேணால் உபயோகப்படுத்தி இந்த காத்திருப்பு இடம் கட்டலாமோ என்று கேட்கிறார்கள். நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். இல்லை, இது திறந்த வழியாகத்தான் இருக்க வேண்டும். இது முன்பு திறந்த வெளிக்கு ஒரு பயன்பாடு இருக்கு அப்படிங்கும் பொழுது எப்படியோ ஒரு வேற்று பயன்பாட்டை அங்கே கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? என்னோட சந்தேகமாக நான் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதையும் சொல்லுகிறேன். இவர்கள் கட்டுமானத்தை தொடங்கி விட்டார்கள். அந்த கான்ட்ராக்டரிடம் ஏதாவது தொகை பெற்றிருப்பார்கள். அந்த தொகையை அவர் திரும்பி கேட்டிருப்பார். இல்லை, அங்கேயே உங்களுக்கு வேற கட்டுமானம் தருகிறோம் என்று சொல்லி இதை ஆரம்பித்திருப்பார்கள் என்றே சொன்னேன் நீதிமன்றத்தில். இப்படியே நான் சொன்னேன். அப்போ வந்து இல்லை என்னென்ன அவங்க என்ன ப்ரொப்போசல் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னா, ப்ரொப்போசல் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த இன்ஜினியர் டிராயிங்ஸ்லாம் சரியா இல்லை, நீதிபதிகள் பார்க்கும்போதே இதில் தவறுகள்லாம் இருக்குது. இல்லை, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கோவில் உள்ளுக்குள்ள வரிசையை நீங்க ஒழுங்குபடுத்தணும். நம்ம திருப்பதியெல்லாம் பார்த்துருக்கோம். அங்க மலையே கோவிலுக்கு சொந்தம், வேற ஒன்றும் கிடையாது. இங்க வெளியில காத்திருப்புன்னா உள்ளுக்குள்ள எப்படி அவங்கள அனுப்புவீங்க? என்ன அதுதான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திருப்பதி அளவு இடம் இல்லை இங்க. அப்போ அங்கங்க இப்போ வடக்கு மதில் பக்கத்துல ஒரு காத்திருப்பு இடம் வச்சு கட்டியிருக்காங்க ஏற்கனவே. அதை பத்தி நீதிமன்றத்தில் சொல்லலை. இங்க உள்ள கட்டிட்டு வராங்க. அதாவது அந்த இதுக்கு வரேன்னா, இங்க ஒரு காத்திருப்பு, அதாவது இவங்களுக்கு கட்டுமானம் எதையாவது ஒரு கான்ட்ராக்ட் உடனே ஏதாவது ஒரு டெண்டர் விடும். அதனால முன்னாடி நாங்க கடை கட்டல, பக்தர்கள் வசதிக்கா கடை தான் ஆரம்பிச்சேன். குட்டிட்டீங்க அரைஞ்சிட்டீங்க. சரி, இப்ப நான் ஏதோ ஒண்ணு எப்படியோ சால்வேஜ் பண்ணணும் இந்த பிரச்சனையை. அந்த கான்ட்ராக்டருக்கு அதே கான்ட்ராக்ட் கொடுக்கணும், இல்ல அவரோட பினாமிக்கு கொடுக்கணும். அதனால நான் வந்து காத்திருப்பாரேன்னு சொல்றேன் அப்படின்னு. இப்போ வந்து அவர் மறுபடியும் இன்ஜினியர் டிராயிங்ஸ்லாம் மறுபடியும் மாற்றி கொண்டு இப்படி கட்ட போகிறோம் அப்படி கட்ட போகிறோம்னு காப்பிக்கிறேன். எனக்கும் ஒரு காப்பி கொடுத்தாங்க. வழக்கில் நான் இருக்கேன் இல்லையா, இது தவிர அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன் போகிற இதே வழக்கை போட்டிருக்காரு. ஓகே. அப்போது எங்கள் 2 பேருக்கு இந்த காப்பி கொடுக்குறாங்க. நான் தான் பார்க்குறேன், எல்லாம் சொல்ல. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணேன், நான் திருவண்ணாமலையில் தொடர்பில் இருக்கிறேன், பக்தர்களோட தொடர்பில் இருக்கேன். அங்கே இருக்க சில உள்ளூர் மக்கள், அவர்கள் அரசு அதிகாரிகளாகவும் இருக்கிறார்கள். அறநிலையத்துறை அதிகாரிகள் கிடையாது, வேறு அரசு அதிகாரிகள். அவங்களுக்குலாம் கோயில் மேல் ரொம்ப பக்தி, ரொம்ப என்ன சார் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு என்ன கோச்சிக்கிற அளவுக்கு உரிமை படைத்தவர்கள். அப்போது என்ன சார் நடக்குது, உள்ள பெருசாக கட்டிகிட்டு இருக்காங்க சார், கியூவர்ஸை உள்ள பெருசாக காத்திருப்பறை கட்டிகிட்டு இருக்காங்க, மதுளை ஒட்டி கட்டிகிட்டு இருக்காங்க, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது, சார் நான்
வெறுங்கையை வைத்து முழம் போட முடியாது. இந்த படங்கள்லாம் அனுப்புங்கன்னா அன்றைக்கு காலையில் அனுப்பிய படங்களை எனக்கு அனுப்புகிறாங்க. நான் அதை பெற்றுக்கொண்டு பிரிண்ட் அவுட் போட்டு அவங்கள்ட்ட இதெல்லாம் என்ன எங்கே இருக்குது எல்லாம் கேட்டு இதை நீதிமன்றத்தில் கொடுக்கிறேன். இவங்க அந்த இன்ஜினியரிங் படம்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே ஒரு காத்திருப்பாரை, கோயிலுக்குள்ள அப்புறம் எதுக்கு காத்திருப்பாரை? கோயில் பெரிய பழமையான கோயில், 1000 வருடம் பழமையான. நம்ம ஆரம்பிச்சப்பவே கோவில் உள்ளுக்குள்ள இருக்கும் பகுதி, கோவிலை ஒட்டி கோவிலுக்கு வெளியில் இருக்கும் பகுதி, அப்ப கோவில் வெளியிலேயே கட்டக்கூடாது. பல அதிர்ச்சிகரமான தகவல் தொடர்ந்து வரப்போகின்றன. சொல்லுங்க. காமிச்சோன்னே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணான்னு நீதிபதிகள் கேட்கறாங்க. ஆமா உள்ள கட்டிட்டு ஏன் சொல்லல? இல்ல சொல்றதாதான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. அப்புறம் அந்த படங்களை பார்க்கும்போது பெரிய பெரிய தூண்கள், பெரிய பெரிய மதிலுக்கும் அந்த கட்டுமானங்கள் நடுவில் ஒரு 1.5 அடி 2 அடி தான் இடம் இருக்கு. இதெல்லாம் வந்து ரெசிபி ஃபார் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு பெருங்கூட்டம் வந்தா அங்க ஒரு ஸ்டாம்பீடு நடக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல இடங்கள்ல அரசியல் கூட்டத்திலலாம் வந்து ஜனங்கள்லாம் மிதிப்பட்டு இது மட்டும் போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவங்க பார்த்தோன்னே இவ்வளவு பெரிய கட்டுமானங்களை கோயிலுக்கு உள்ளே செய்வதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்ற கேள்வியை தெளிவாக எழுப்புகிறார்கள். இது நீங்களாம் எழுப்பல, நீதிபதிகள் எழுப்புகிறார்கள். படத்தை காமிச்சதோட அனுப்பிச்சிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான் என்ன கேட்டாங்க, இவையெல்லாம் எப்ப எடுக்கப்பட்ட படங்கள்? இன்று காலையில் எடுக்கப்பட்ட படங்கள்னு சொன்னேன். அதான உண்மை. அவங்க என்ன கேட்கறாங்களோ நான் சரியா பதில் சொல்லணும். நேற்று எடுத்திருந்தாலும் அதே நிலைமை தான். இருந்தாலும் என்ன நடந்ததோ சொன்னேன். இன்று காலையில் எடுக்கப்பட்ட படங்கள் இவற்றை நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய படங்கள் எங்கிடம் இருக்கின்றன. இருந்தாலும் அதை இப்போதைக்கு இதுதான் கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே பார்த்துட்டு இது எந்த இடம் அந்த இடம்னு கேட்குறாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க, ஆமாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீதிபதிகள் தங்களுக்குள்ளே சிறிது பேசிக்கொண்டு இந்த கட்டுமானங்கள் உள்ளே அதற்கு வெளியே எல்லாவற்றுக்கும் தடை விதிக்கிறோம், இடைக்கால தடை விதிக்கிறோம். மேலும் நாங்கள் கோயிலை நேரே வந்து ஆய்வு செய்ய போகிறோம். ஏனென்றால் ரமேஷ் அவர்கள் ஒன்று சொல்கிறார், நீங்கள் ஒன்று சொல்கிறீர்கள். யாரா இருந்தாலும் எது உண்மை என்று நாங்கள் கண்டறிய வேண்டும். இது மிக மிக முக்கியமான கோயில், தொல்லியல் இது சீர்கடக்கூடாது என்று சொல்லி ஒரு தேதியை குறிப்பிட்டு அநேகமாக அந்த தேதி வந்து விடுவோம் என்று சொன்னாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று போறாங்க அவங்க வராங்க. அப்ப நான் கேட்டேன், அந்த அவங்க இடைக்கால உத்தரவு டிக்டேட் செய்யும் போதே இதில் வழக்கு தொடுத்த நாங்களும் வரலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அன்றைக்கு நாங்க 10 மணிக்கு அவங்க ஆய்வு நீங்க அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன். ஆமா, அவரு வராரு. நீங்க 2 பேரும் போறீங்க. நாங்க 2 பேரும் போறோம். நாங்க சந்திச்சுக்கிறோம் திருவண்ணாமலையில. அங்க நீதிபதிகள் வந்து விட்டார்கள். அவருக்கு மிக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவர்கள் முதல் நாளே வந்துட்டாங்க. வந்துட்டு அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு வந்துட்டாங்க. அந்த மாவட்ட நீதிபதி வராரு, மாவட்ட கலெக்டர் வராரு, போலீஸ் சூப்பரண்டன்ட் வராங்க. ஏன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் என்பவர் சீனியாரிட்டியில் நம்பர் 2 இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். அவர் கூட அமர்வு வருது, சவுந்தரம் அவரும் வராங்க. அந்த டிவிஷன் பெஞ்சே இங்கே வராங்க, பார்வையிடுறாங்கன்னு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவருக்கு வேண்டிய வசதிகள்லாம் செய்து அப்போ எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த திறந்த வழி முதல்ல கடை கட்டுறதா இருந்தாங்களே அந்த இடத்த பார்க்குறாங்க. 16 கால் மண்டபத்தை பார்க்குறாங்க. பல கேள்விகள் கேட்கிறார்கள். அப்போ அவர் கூட ஒரு ஸ்டெனோகிராஃபர் மாதிரி ஒருத்தர் வராரு. அவருக்கு அப்பப்போ இவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அப்புறம் அப்படியே வரும்போது நான் சொன்னேன், இந்த பக்கத்துலேயே யானைக்கு நினைவு மண்டபம் கட்டிக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கு நினைவு மண்டபம் பார்த்தபோது என்ன இது? ஏன்னா அது வந்து கோயில் இடம் கூட இல்லை, கோயில் மதிலே ஒட்டி கட்டியிருக்கார்கள், ஆனால் சாலையில் கட்டியிருக்காங்க. அது ஆக்சுவலாக முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இதில் முதல்ல கோவிலுக்குள்ள யானைக்கு நினைவு மண்டபம் எழுப்புறதுக்கெல்லாம் நம்முடைய கோவில் அது கிடையாது. சொல்றேனே, செங்கல், சிமெண்ட், இரும்பு கான்ட்ராக்ட், இதுதான் இவர்களுடைய தாரக மந்திரம். ஏதாவது ஒரு காரணம் யானைக்கு நினைவு மண்டபமாச்சா, அப்புறம் அங்கேயே அந்த வடக்கு சன்னதி பக்கத்திலேயே ஒரு காத்திருப்பு கியூ வரிசை போட்டு இரும்பு சேர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதையும் பார்வையிட்டார்கள். அது ஒரு அளவு கோயிலுக்கு வெளியே இருக்கின்ற ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு. அதை நீதிபதிகள் பெரிதாக ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து இந்த பெரிய காத்திருப்பு அறைக்கு பாதி கட்டியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் என்ன பார்த்தா, கோயிலுக்குள்ளே புதுசாக ஒரு அன்னதான மண்டபம் கட்டுறாங்க, பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். அதுலேயும் தூண்கள்லாம், அதுலேயும் பர்மிஷன் வாங்கல. நான் அதை வந்து நீதிபதிகள் முன்பாக குறிப்பிட்டேன். இவர்கள் இதற்கு தொல்லியல் முனிசிபல் அனுமதி பெறவில்லை, நகராட்சியில வந்து பெறவில்லை அப்படின்னு நாங்கள் பெற்று விடுவோம் என்று சொல்லிடுறாங்க. அதுவே ஒப்புதல். எப்படி அது? இப்ப நான் ஒரு வீடு கட்டிட்டு
சார் ஏதாவது கேட்டா நான் அப்புறமா பெர்மிஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது நீங்கள் வந்து இடிக்கிறதுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஆனால் கோயிலில் அரசு சைடில் அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இது ஆச்சா 4 மணி நேரம் இன்ஸ்பெக்ஷன். அதுக்கப்புறம் கோயில் அலுவலகமே இவங்க கட்டியிருக்காங்க கோயிலுக்குள்ள. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார்? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இல்லீகல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவருக்கு நியமன உத்தரவே இல்லை, அவர் கட்டியிருக்காரு. அது போய் பார்த்தீங்கன்னா ஏதோ மாடர்ன் பேங்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே தூணுகள் எல்லாம் மறைச்சு ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இதை தவிர 3 கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க கோயிலுக்குள்ள. கெஸ்ட் ஹவுஸ்னா அங்க வந்து டாய்லெட் இருக்கும், தனி வீடு மாதிரி 3 கட்டியிருக்காங்க. அதையும் பார்த்தாங்க நீதிபதிகள். யார் வந்து தங்குறாங்க கேட்கும்போது நீதிபதிகள் தான் தங்குறாங்கன்னு சொல்றாங்க. இவங்க தப்பிக்கிறதுக்காக. தங்குறதெல்லாம் அரசு அதிகாரிகள், கோயில் அதிகாரிகள். அதையும் எல்லாம் புரித்து கொண்டார்கள். அப்புறம் அலுவலகத்தில் வந்து பல பேர் மனுக்கள்லாம் கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த கடைகள் சார்பாகவும் மனுக்கள் கொடுக்கப்பட்டன. நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக இருக்கோம், அதெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் குறித்து கொண்டார்கள், வாங்கி கொண்டார்கள். நானும் என் சார்பாக சில தகவல்களை கொடுத்தேன். அதன் பிறகு கிரிவலம் பாதையை பார்ப்பதற்காக அவர் சென்று விட்டார்கள். அவர் கூட நான் அப்போ செல்ல முடியல, அவங்க காரில் ஏறி போயிட்டாங்க. இந்த கிரிவல பாதையில் வந்து 17 ஆர்ச்சி கட்டுறாங்க, 17 வளைவுகள், அலங்கார வளைவுகள் மிகப்பெரிய அளவில் செலவு செய்யுது கோயில் பணம். இப்போ இவங்க பார்வையிட்டு விட்டு மறுபடியும் வந்து விட்டார்கள். இப்போ மறுபடியும் விசாரணைக்கு வரும்போது இவங்க நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கட்டுமானம் குறித்தும் எங்களுக்கு விவரம் தர வேண்டும். அந்த விவரத்திலே ஜஸ்டிஃபிகேஷன், இது ஏன் கட்டுகிறோம், காரண காரியத்தை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இதை இவ்வளோ முடிச்சிட்டோம், அவ்வளோ முடிச்சிட்டோம். அதெல்லாம் ஒரு பொய். 80% முடிச்சிட்டோம்னு சொல்கிறதெல்லாம் பொய்யான தகவல்கள். அப்புறம் அதில் எவ்வளோ பணம் ஒவ்வொன்றுக்குங்கிறத போடலை. நான் அதை வந்து நீதிமன்றத்தில் காமிச்சேன். அப்புறம் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை கொண்டேன். எது அப்படின்னா, இந்த தொல்லியல் ஆணையம் சட்டம் 2012 சட்டம் 1/3/2024 நடைமுறைக்கு வந்து விட்டது. அதன் பிறகு நகராட்சி அனுமதி பெறாமல் இவர்கள் கட்ட முடியாது. நகராட்சி தொல்லியல் ஆணையத்திலிருந்து அனுமதி கலந்தாலோசிக்காமல் அனுமதி கொடுக்க முடியாது. நீங்க என்ன ஒரு 100 வருஷத்துக்கு பழமையான கட்டடத்தை பாதிக்கக்கூடிய, அது பக்கத்துல இல்லை உள்ள எந்த கட்டுமானங்களையும் நகராட்சி அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அந்த நகராட்சி தொல்லியல் ஆணையத்துக்கு எழுதி கேட்க வேண்டும். அந்த ஆணையம் ஆய்வு செய்யுமோ, வேறு கேள்விகள் கேட்குமோ எது தெரியாது. இப்போதைக்கு அதில் ஒரு தெளிவு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆணையத்து உறுப்பினர்களே நியமிக்கப்படவில்லை. நீங்கள் தொல்லியல் ஆணையம்னு பலமுறை சொல்லிட்டீங்க. தொல்லியல் ஆணையம்ங்கிறது அந்த சட்டத்தின்படி யார் நியமிக்க வேண்டும், அதில் யார் உறுப்பினராக இருக்க வேண்டும், அது பற்றி ஏதாவது கிளாரிட்டி இருக்கா? அந்த தொல்லியல் ஆணையம்ங்கிறது இருக்கா? தொல்லியல் ஆணையம் சட்டம் இருக்கு. இதை வந்து ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் 2012 இதுதான் இதோட ஆங்கிலத்தின் பெயர். இதுல என்ன, இது வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் சட்டம். தமிழ்நாடுக்கு இதுல வரமுறை, தமிழ்நாட்டு 100 வருடங்களுக்கு மேலான கட்டிடங்கள். சரி, இதுல எது கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தா, எந்தெந்த கட்டிடங்கள்லாம் இதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய தொல்லியல் துறை அறிவிக்கை செய்யப்பட்ட நோட்டிபிகேஷன் கொடுத்த கட்டிடங்கள் வேற, மாநில தொல்லியல் துறை கொடுத்த கட்டிடங்கள் வேற. இதுல இல்லாம இருக்கக்கூடிய 100 வருடங்களுக்கு பழமையான கட்டடம் எந்த கட்டடமாக இருந்தாலும் சரி, அது ஒரு கார்பரேஷன் பில்டிங்கா இருக்கலாம், ஒரு ஸ்கூலா இருக்கலாம், கோயிலா இருக்கலாம், ஒரு மசூதியா இருக்கலாம். 100 வருடம் பழமையானா இந்த அதுல ஏதாவது நீங்கள் எனி ஆல்டரேஷன், எனி சேஞ்ச், எனி அடிஷன், எனி சேஞ்ச், எனி மெயின்டெனன்ஸ், ரெனோவேஷன் ஆல்சோ, நீங்க திரும்ப புனரமைக்கிறீங்க, என்ன எதை செஞ்சாலும் இந்த தொல்லியல் விதிப்படி தான் செய்ய முடியும். தொல்லியல் விதியில வந்து 16 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 16 உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொல்லியல் ரீதியான தொல் கட்டுமானங்களுடைய பின்னணியிலிருந்து வரவங்க. ஓகே, அவங்கள வந்து அரசு நியமனம் செய்ய வேண்டும். அது தவிர அரசு அதிகாரிகள் பல பேர் போட்டிருக்காங்க. இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் இதுல அதிகமா இருக்காங்க. அவ்வளவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எக்ஸ்பர்ட்ஸை நிறைய கொண்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கட்டுமானம் குறித்தும் இந்த இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காங்க, ஈவன் ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரியன்ஸ் அதுவும் இருக்கு. அந்த 16ல நான் விவரம் தரேன், அது இருக்கு. இப்போ அவங்கெல்லாம் வந்து
இந்த அமைப்பு இனிமேல் தான் செயல்பட வேண்டும். சட்டத்தை 2012 போட்டுட்டு நடைமுறை கொண்டு வர இனிமே தான் செயல்பட வேண்டும்னா அது இப்ப செயல்பாட்டிலேயே இல்லைன்னு செயல்பாட்டில் இல்லை. ஆனா சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா சட்டம் வந்துருச்சு. நம்ம கேட்கறது இந்த ஹெரிட்டேஜ் கமிஷன் தொல்லியல் ஆணையம்ங்கிறது செயல்பாட்டுக்கு வந்துருச்சா? அதுக்கு ஒரு ஆபீசர் நியமனம் செய்து அவர்களுக்கு ஒரு அலுவலகம் கொடுத்து செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டியது அரசு. அங்கதான் என்னுடைய வழக்குல நான் என்ன பண்றேன்னா, இவங்க இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சரியாக கொடுக்கல, எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லலை. அப்போ நான் மறுபடியும் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது 2 விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோயிலை மத்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா எடுத்துக்கொள்வதற்கு அறிவிக்கை செய்து விட்டது 2000 சொச்சத்தில். ஆனால் அதுக்கு பல எதிர்ப்புகள்லாம் வந்தன. அப்போது இந்த வழக்குகள்லாம் வந்து ஆட்சி மாறியவுடன் காங்கிரஸ் அரசு மீண்டும் வந்தோடனே இந்த அறிவிக்கையை வாபஸ் பெறத்துக்கு அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் இது வாபஸ் பெறக்கூடாது, பெற வேண்டும் என்ற இரு தரப்பும் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து முனிசிபல் கமிஷனர் திருவண்ணாமலை அக்பர்னு பேர், அவர் அதான் ஞாபகம் எனக்கு, அவர் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறார். ஏன்னா அவர் வந்து வழக்கில் இருக்கார். இந்த கோயிலை சுற்றி எதிரில் இருந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் நீக்கிவிட்டோம், கிரிவல பாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகளை நீக்கிவிட்டோம், கோயிலில் 2 கோயிலுக்குள்ள 2 கடைகள் தான் பூஜை பொருட்களை கொடுப்பதற்கு அனுமதி செய்யப்பட்டிருக்கிறது, கோயிலில் எந்த கட்டுமானங்கள் எந்த ரிப்பேர் வேலை செய்வதாக இருந்தாலும் நகராட்சி அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. இப்படி முக்கியமான வாக்குறுதிகளை அவர் கொடுத்துட்டார். அதை பதிவு செய்து கொண்டு உச்சநீதிமன்றம் தொல்லியல் துறையை நாங்கள் அந்த அறிவிக்கையை திரும்ப பெறுகிறோம் என்று சொல்வதை அனுமதிக்கிறது. அப்போ அந்த நகராட்சி தலைவர் என்ன சொல்றாரு, இதுல எந்த நகராட்சி ஆணையர் எந்த கட்டுமானத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஆக்கிரமிப்புகளையும் அனுமதிக்க மாட்டோம், எங்களை கேட்காமல் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று 2005 அவர் உச்சநீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு ஒரு அஃபிடவிட் கொடுத்திருக்கார். ஆனா அத்தனையும் வயலேட் பண்ணிருக்காங்க, அத்தனையும் முழுக்க மீறி இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே 3 காட்டேஜ் கட்டியிருக்காங்க, வீடுகளே கட்டியிருக்காங்க. ஐயோ! அப்போ கோயில் நிலத்தை ஒட்டி யானைக்கு நினைவு மண்டபம் கட்டுறாங்க, கோயிலுக்கு எதிரே வணிக வளாகம் கட்டுறாங்க, 2 கடைகள் தான் நகராட்சி ஒத்துக்கொண்டிருக்கிறது, அதுவும் கோயிலுக்குள்ளே பூஜை பொருட்கள் விற்பதற்கு. அந்த அஃபிடவிட்டை நீதிமன்ற பார்வைக்கு கொண்டு சென்றேன். இந்த ஹெரிட்டேஜ் கமிஷன் ஆக்ட் வந்திருக்கு இல்லையா, அதையும் அந்த ஆக்டை முழுசா போட்டுட்டு மாண்புமிகு நீதிபதி மகாதேவன் ஆதிகேஸ்வரர் அவர்களுக்கு கொடுத்த வழக்கில் இதை எப்படி செய்ய வேண்டும், ஹெரிட்டேஜ் கமிஷன் உடனடியாக கொண்டு வரணும், இல்லை நாங்கள் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிகிட்ட அப்ரூவல் வாங்கிட்டோம். எக்ஸ்பர்ட் கமிட்டிங்கிறது ஒரு இடைக்கால ஏற்பாடு. ஹெரிட்டேஜ் கமிஷன் வந்தாச்சுன்னா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வேலையே இல்லை. இதெல்லாம் சொன்னோன்னே அவங்க வந்து மறுபடியும் இதையெல்லாம் பார்த்துவிட்டு 4 வாரத்திற்குள் ஹெரிட்டேஜ் கமிஷன் உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று அடுத்த உத்தரவு போட்டு விட்டார்கள். இது போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இது போட்டு 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆக போகுது. ஓகே, அப்போ இது இத்தனை நேரம் பண்ணியிருக்கணும். எனக்கு வந்து என்ன சந்தேகம்னா, அரசுக்கும் இது கொஞ்சம் கடினமான சவாலாகத்தான் இருக்கும். அவர்கள் இதை உதாசீனமாகத்தான் இத்தனை நாள் இருந்தார்கள். அதனால அவர்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன். 4 வாரம் ஆயிடுச்சு, அவங்க யாரையுமே நியமிக்கல. ப்ராபப்ளி ஒரு கால் ஃபார் அப்ளிகேஷனாவது போடணும் இல்லையா? போடணும். அவர்கள் என்ன தகுதி இருக்குன்னா விளம்பரம் செய்ய சொல்லணும். இவர்களெல்லாம் இதில் பண்ணலாம். அது வந்து பார்ட் டைமா ஃபுல் டைமா, ஹோல் டைம் பர்சன் யாரு, என்ன ரெம்யூனரேஷன், இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரப்போகுது? ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அநேகமா இந்த டூரிசம் கல்ச்சர் அதன் கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செக்ரட்டரி தான் இந்த சட்டத்தை அந்த ஹெரிட்டேஜ் கமிஷன் சட்டம் கொண்டு வந்ததை அரசாணை அவர் தான் வெளியிடுகிறாரு. பட் இவ்வளவு காரியம் செய்யணும், பட் they are not taking it seriously at all. Not at all taking it seriously. எனக்கு வந்து இவ்வளவு விரைவாக நீதிமன்றம் இது அவசியம் என்று ஒரு உத்தரவிடுகிறது. ஒரு 4 வாரங்கிறது அல்லது ஒரு நீதிமன்றம் இது கூட சொல்லலாம், அதுவரை எந்த கோவிலும் எந்த கட்டுமானமும் நடைபெறக்கூடாது. சட்டம் தான் சொல்லுது, நீதிமன்றம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவசியம் இல்லை. நம்ம மீறினா நம்ம கொண்டு போகலாம். ஆர் அல்டர்னேட்லி எதனால இதை நான் கேட்கிறேன்னா, தொடர்ந்து மீறிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு நீதிமன்றம் வந்து ஹெரிட்டேஜ் கமிஷன் நீங்க போடல, முந்தைய கோர்ட்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணல, உங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட், உங்களுடைய ஓன் அறிக்கை, உங்களுடைய ஓன் ஆர்டர்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணல,
அறநிலைத்துறை சட்டத்தையே ஃபாலோ உங்க சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணல, நீங்க கொடுத்திருக்கிற உறுதிமொழியை ஃபாலோ பண்ணல. அப்ப இந்த தேதிக்கு பிறகு எந்த ஒரு வயலேஷன் வந்தாலும் பிடிச்ச 2 பேரை தூக்கி நாங்க வந்து சம்பந்தப்பட்ட அலுவலரை ஜெயிலுக்கு அனுப்புறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னால் தானே அது வரக்கூடிய நிலைமை. இப்ப இந்த ஆய்வு செய்வோம் என்று வந்தாங்க இல்லையா, அது எப்போ உத்தரவு போட்டாங்க? உள்ளுக்குள்ள இந்த கட்டுமானங்கள்லாம் மிக பிரம்மாண்டமான அளவில் நடைபெறுகின்றன. நான் படங்கள்லாம் காமிச்சோன்னே அந்த படங்களை பார்த்து விட்டு அவர்கள் சொல்லவில்லை, படங்கள் உண்மைதானா என்று நேர்ல போய் பார்த்துட்டு தான் இல்ல அரசு தரப்புல அன்னைக்கு கேட்கறாங்க. ஆமாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கூட எங்களிடம் சொல்லாமல் இதை வந்து நீங்கள் மறைத்து விட்டீர்கள் என்று சொல்லி தடை உத்தரவு. தடை உத்தரவுக்கு அப்புறம் நேர்ல வந்து ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்த பிறகு மறுபடியும் வந்து என்னெல்லாம் பண்றீங்க. அந்த ஆய்வு செய்தது குறித்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டையும் பார்த்தேன். அதுல வந்து நடுவுல யாரோ பேச முற்பட அவர் வந்து நீங்க யார் இதெல்லாம் தலையிடுவதற்கு, அவர் வந்து ஒரு அரசியல் ஆர்வலர், முன்னாள் சேர்மன். அவருக்கு இந்த கடைகள்லாம் கட்ட முடியாம போயிடுமோ என்ற ஒரு இது கஷ்டம் இருக்கு அவருக்கு. அதனால அவர் சில விஷயத்தெல்லாம் சொல்ல வராரு. நீங்க கோயில் அதிகாரி இல்ல, நீங்க வாயை திறக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் நான் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்ல படிச்சேன். நீங்க படிச்சீங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நீதிபதிகள் அந்த கோயில் அலுவலகத்தில் உட்கார்ந்து மக்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்கல்ல, அதில் அப்போ அவரும் வந்து கொடுத்தார். அப்போ ஏற்றுக்கொண்டார். இங்கே குறுக்க பேசும்போது கண்டிப்பாக இருந்து விட்டார், மிகவும் கண்டிப்பாக இதில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த ஆய்வு 4 மணி நேரம் நடைபெற்றது. அதுக்கு பிறகு கிரிவல பாதையில் போய் அதுவும் ஆய்வு செய்கிறார்கள். இதில் வணிக வளாகம் வருகிறது, இந்த அனாவசியமான அலங்கார விளைவுகள் வருகின்றன, யானை நினைவு மண்டபம் வருகிறது. இப்படி பல பல அனுமதிக்கப்படாத செயல்பாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா காலி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று விட்டது. இங்கேயும் செயல் அலுவலர் இல்லை, இவர் மோசடியாக இருக்கிறார் என்று நீதிமன்ற பார்வைக்கு கொண்டு வந்து விட்டேன். ரமேஷ், நீங்கள் இது குறித்து தனியாக வழக்கு போடுங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த வழக்கையும் நாம் ஏற்கனவே போட்டிருக்கேங்கிறதையும் சொன்னேன். ஆனால் அது வேறு அமர்வு முன்பாக இருக்கிறது. சரி, நம்ம இதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வருவோம். இதில் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆமாம், ஒரு விதத்தில் கள்ளழகர் கோவிலில் இன்னும் நிறைய விசாரணைகளும் வாத பிரதிவாதங்களும் நடக்க வேண்டியிருக்கு. ஆமாம். ஆனால் திருவண்ணாமலை கோவிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. இறுதி ஆர்டர் அல்லது இன்னும் கொஞ்சம் அது வந்து இப்போ இனிமே ஹெரிட்டேஜ் கமிஷன் வராமல் அவங்க சம்பந்தப்படாமல் வேறு கட்டுமானங்கள் நடைபெறாது என்று தான் நான் நினைக்கிறேன். நீதிமன்றமும் அப்படித்தான் சொல்ல முடியும். சட்டம் அப்படி இருக்கு. நீங்கள் கோயிலை ஒட்டி எதாவது செய்யறதா இருந்தாலும் எப்படி இருக்கு. கோயிலுக்கு வெளியில் செய்கிறது வந்து அந்த வணிக வளாக தீர்ப்பை, கல்யாண மண்டபம் செய்யக்கூடாதுங்கிற தீர்ப்பை அதை ஒட்டி தான் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, அறநிலைத்துறை சட்டத்தையே திருத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதையும் இந்து அறநிலையத்துறையோடைய ஒரு ஆரம்பம்லேருந்தே நம்ம வந்து அடுத்து ஒரு அமர்வுல உட்கார்ந்து விரிவாக பேசுவோம். இதை நம்ம வந்து இதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு நிறையா இருக்குது. இவ்வளோ நாள் ஒரு சரியாக இதை பேசுறதுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம் அவசியம். மக்கள் கோயிலுக்கு செல்வது மாத்திரம் போராது, தங்கள் கோயில்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி தொன்மையை பாதுகாக்க வேண்டும், எப்படி கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவை 3க்கும் விரோதமாக சமீப காலத்தில் மாத்திரம் இல்லாமல் ஒரு 20-25 வருடங்களாக அறநிலைத்துறை செயல்பட்டு வருவது மிகவும் கண்டனத்துக்குரியது. நீங்கள் சொன்னது போல் இந்த துறை எப்படி வந்தது, எதற்காக வந்தது, இப்பொழுது எப்படி செயல்படுகிறது என்பதை 1920களிலிருந்தே இருந்தே எடுத்து முழுமையா பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப நன்றி ரமேஷ். இது வந்து இது உண்மையிலேயே ஓரளவுக்கு அப்பப்போ வரக்கூடிய செய்திகளை பார்த்து கொண்டு வந்திருப்பவன் என்கிற முறையில இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வந்து திகைக்க வைக்கிறது. அதனால இது அவருடைய அடி ஆழத்துக்கு போயிடுவோம். உங்களுடைய ஆராய்ச்சி, உங்களுடைய ஆர்வம் நிச்சயமாக இதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.